மரணங்கிறது வாழ்க்கையில் மீள் வருத்தம் இல்லாமல் பூரணத்துவமாக வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பரிசு. வாழ வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒரு தோல்விக்காக தன்னோட வாழ்க்கையை அழிச்சக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நினச்சி பாருங்கள், நீர்னால கண்டை ஏற்படும். நேற்று கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழந்தை பிடிச்சிட்டு ஒரு தாய் மரணம் அடைஞ்ச ஒரு காட்சி மிகப்பெரிய கொடூரமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. இந்த பதிவு தேவையான்னு தான் யோசித்தோம். ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேவை, வேறு வழியே இல்லை. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த ஒரு பதிவு விழிப்புணர்வுக்கான எச்சரிக்கை தரக்கூடிய பதிவு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய விபரீதத்தை தடுக்கிறதுக்கான முன் முயற்சி தான் இந்த பதிவு. மே மாதம் 4ஆம் தேதி 2026 எலெக்ஷன் ரிசல்ட் 4 பேர் போட்டியிடக்கூடிய மதிப்பிற்குரிய இந்த 4 கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயாவாக இருந்தாலும் சரி, எம்கே ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் சரி, இளைய தளபதி விஜயாக இருந்த தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிதும் மதிக்கக்கூடிய சீமான் ஐயாகட்டும் சரி, யார் ஆட்சி அமைச்சாலுமே நீங்கள் பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜீவனம் நடக்குமே தவிர, எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் எந்த கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆனாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அன்றாடங்காட்சியாக இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜீவனம் பண்ணால் மட்டும்தான் பிழைக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக அரசியலுங்கிறது எங்களே சேர்த்து தான் சொல்கிறோம். 40 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அரசியல்னால் என்னென்னு பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய சிறார்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் இவங்கெல்லாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு ஈர்ப்பின் காரணமாக அரசியலுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இது முறையாக பல விஷயத்தை படித்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அரசியலுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த அரசியலோட சூழ்நிலைகள் என்னன்னு தெரியும். அரசியல் கண்டிப்பாக தேவை. ஆனால் அறியாமல் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு அரசியல் என்பது எந்த ரூபத்திலையும் பயன்படாது. படிக்கிற வேலையை நல்லா பாருங்கள், நல்ல முறையில் படிங்க, தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுங்க. குறிப்பாக இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவரை பிடிச்சிருக்கிறதுனால நம்ம அரசியலுக்குள்ளே ஈர்க்கப்படுறோம். இது வெறுப்புவாத அரசியலாகவோ பிற்காலத்தில் பழிதீர்க்கக்கூடிய அரசியலாகவோ உருமாறும். அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாசிப்பு பழக்கம் முக்கியம். அரசியல்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய சிறு தகவல் அறிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் அரசியல் நம்ம நினச்சிட்ருக்குறோம். உண்மையாலுமே அந்த காலத்தில் புரட்சியாளர்களும் சரி, அரசியலுக்கு வரக்கூடிய நபர்களும் சரி, நிறைய புத்தக வாசிப்பு பழக்கங்கள் இருந்துச்சு. செவி வழியாக பல விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பல பேர் சிறைச்சாலைக்கு போனாங்க. சில பேர் மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தாங்க. இன்றைக்கி அது மாதிரி சூழல் இனிமேல் வரக்கூடிய தலைவர்களுக்கு யாருக்கும் வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது யார் ஜெயித்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டோ விருப்பப்பட்டோ உழைச்சி ஜீவனம் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். 20 வயசில் கற்காத கல்வி, 30 வயசில் இல்லாத திடகாத்திரமான உடல், 40 வயசில் சேர்க்காத செல்வம், 50 வயசில் கிடைக்காத அனுபவம், இது எப்பயுமே உங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. அதனால் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. உரிய காலத்தில் உரிய பருவத்தில் எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயத்தை செய்யுங்க. இந்த பதிவு எதற்கான பதிவுன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக மற்றும் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு பதிவு. கோச்சாரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய அன்று 8 மணிக்கு அவங்க என்ன போகிறாங்க அப்படின்னா, ரிஷப லக்கணத்தில் சுக்கிரன் இருக்க போகிறாரு. கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் இந்த 2 பேரும் மீன வீட்டில், அதாவது ரிஷப லக்கணத்திற்கு 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் அமர போகிறாங்க. அந்த வீடு குருவோட வீடு. குருனா புத்திரக்காரகன்னு அர்த்தம். இந்த மீன வீடுங்கிறது நீர் வீடு. அந்த நீர் வீட்டில் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இணைந்திருக்கும் பொழுது சிறார்களுக்கு, இளம் குழந்தைகளுக்கு துர்மரணம், விபரீத மரணம், எதிர்பாராத விபத்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததற்கு பிறகும் கூட இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னா
பெற்றவங்க குழந்தைங்கள்ட்ட பல விஷயத்தை சொல்லி புரிய வைங்க. குறிப்பாக அரசியலில் இந்த வெற்றியும் தோல்விங்கிறது ஒரு தந்திரமாக மாயையினால் உருவாக்கப்படுறது. அது உண்மையான வெற்றியும் கிடையாது, அது உண்மையான தோல்வியும் கிடையாது. 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் தோராயமாக இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 1,80,00,000 பேரிலிருந்து 2 கோடி மக்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்து ஒரு மனிதர் தலைவராகிறாருன்னா மீது 6 கோடி பேர் எதுக்குறாங்கன்னு அர்த்தம். அந்த 6 கோடி பேரை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சிருக்கிறதுனாலையும் அந்த 2 கோடி பேர் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் ஒரு கட்சி தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தான் முதலமைச்சர் ஆகிறாங்க. அப்போ 8 கோடி தமிழர்களுக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி அவர் தான் முதலமைச்சர். அது விஜய் ஆகட்டும் சரி, MK ஸ்டாலின் ஐயாகட்டும் சரி, எடப்பாடி ஐயாகட்டும் சரி, அல்லது சீமான் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தர் தான் இந்த 8 கோடி மக்களுக்குமான முதலமைச்சராக இருக்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 கோடி பேர் பெருசா அல்லது 6 கோடி பேர் பெருசா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ எதுக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பறந்துபட்டு 6 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒற்றுமையாக 2 கோடி பேர் இருக்கிறாங்க. அதனால் இது நிரந்தரமான வெற்றியும் கிடையாது, நிரந்தரமான தோல்வியும் கிடையாது. இந்த 8 கோடி பேர்த்துக்கு முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் தான் இருக்க முடியும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அதற்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. அரசியலுங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் நீதிபதியாக இருந்து அவங்க ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைவனை பொறுத்த வரைக்கும் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், உண்மையானவனாக இருக்கலாம், விசுவாசமானவனாக இருக்கலாம், அல்லது 2 கோடி பேர்த்துக்கு நல்லவனாக இருக்கலாம், 6 கோடி பேர்த்துக்கு கெட்டவனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, காலம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். காலவெளியில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, புறக்கணிப்பதும் இல்லை. ஒரு காலத்தில் காந்தி தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் காமராஜர் கக்கன் தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் MGR தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் கலைஞர் தேவைப்படுவார். இனிமேல் வரக்கூடிய ஒரு காலம் என்னங்கிறது நம்ம கையில் எதுவும் இல்லை. அப்போ காலம்தான் அனைத்தையும் தீர்மானிக்குதுங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பெற்றவங்க குழந்தைங்கள்ட்ட புரிய வைங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் அரசியலில் தொடர்ச்சியாக பல வருடம் ஜெயிக்க முடியாது. யார் இன்றைக்கி ஜெயிக்கிறாங்களோ 5 வருடம் கழித்து அவங்க தோற்பாங்க. யார் 5 வருஷம் கழித்து தோக்குறாங்களோ மறுபடியும் 5 வருஷம் கழித்து ஜெயிக்க போகிறாங்க. அப்போ அரசியலில் நிரந்தரமான வெற்றியோ நிரந்தரமான தோல்வியோ ஒரு தனி மனிதனுக்கு சாத்தியம் என்பது கிடையாது. இதற்காக பெத்து வளர்த்த தாயை, பெத்து வளர்த்த தகப்பனை, கூட இருக்கக்கூடிய மனைவியை அல்லது குழந்தைகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு தவறான முடிவெடுக்கும் பொழுது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிரும். சமுதாயத்தில் வாழ முடியாது. எத்தனை 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மதிப்புமிக்க அற்புதமான வாழ்க்கைங்கிற பரிசாக இருக்கக்கூடிய இந்த உயிரை நீங்களால் மீட்டெடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் புரிந்துணர்வோட விழிப்புணர்வோட படித்த இளைஞர்கள் இளப்பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமான முடிவெடுத்து எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒரு வெற்றியோ தோல்வியோ அடையும் பொழுது தோல்வி அடையக்கூடிய சிறார்கள் இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தோத்துருச்சுன்னா நீங்களே தோற்றதான் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த கட்ட முன்னகர்வு எதுவாக இருந்தால் நம்ம அடுத்த தடவை ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்லி நீங்களாம் முடிவெடுங்க. உண்மையாலுமே நீங்கள் படிக்கக்கூடிய அறிவை விட, தெரிஞ்சிருக்கக்கூடிய அறிவை விட இந்த உலகத்தில் மறைஞ்சிருக்கிற விஷயம் எவ்வளவோ இருக்குது. அத்தனை விஷயத்தை கற்றுக்க முடியாது. செல்ஃபோனில் நீங்கள் பார்க்குற அத்தனை விஷயம் உண்மையும் கிடையாது, அத்தனையும் மாயை. இந்த மாயையான உலகத்தில் நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் இல்லாத அரசியல் தோல்வியெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களோட தோல்வியை கருதி வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. மரணங்கிறது வாழ்க்கையில் மீள் வருத்தம் இல்லாமல் பூரணத்துவமாக வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பரிசு. வாழ வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒரு தோல்விக்காக தன்னோட வாழ்க்கையை அழிச்சக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நினச்சி பாருங்கள். இந்த பதிவு தேவையான்னு தான் யோசித்தோம். ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தேவை, வேறு வழியே இல்லை. மாயைன்னா என்னென்னு பல பேர்த்துக்கு என்னென்னு கூட தெரியாது. இதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையை சொல்கிறோம். இது ஒரு கற்பனையான கதையாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய கருவை மட்டும் எடுத்துங்க. ஒரு மிகப்பெரிய நகரத்தில் உண்மையாக விசுவாசமான நேர்மையான ஒரு மனிதன் இறை தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்கிறார். அதே ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கி சீமானாக வாழ்ந்துட்டுருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் எச்சி கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டார். அந்த ஒரு 4 பருக்கு விழுந்து காக்கா எடுத்துகிட்டு போயிடுவேன்னு பயப்படுவார். அப்படிப்பட்ட மனிதர். நாரதரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரோட நகர்வலம் வராரு. அந்த செல்வந்தர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இன்னும் செல்வாக்கு மென்மேலும் பெருகட்டும்.
ஆனால் அப்படிப்பட்ட செல்வந்தரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தர்ம குணத்தோடு ஈகை குணத்தோடு எதையும் செய்யவே மாட்டார். கஷ்டமோ நஷ்டமோ எப்படிப்பட்ட மனிதர்களுக்குமே அவர் உதவி செஞ்சதே கிடையாது. அடுத்தவங்க பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் சுருட்டி மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்துட்டுருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு செல்வாக்கு பெருகட்டுன்னு கிருஷ்ணர் சொல்கிறத பார்த்து நாரதர் வெகுண்டு எழுந்து போகிறார். இன்னொரு 10 வீடு தள்ளி போகிறாரு. ஒரு நேர்மையான மனிதர் ஒரு 10 பசுமாடை வச்சிட்ருக்கிறாரு. அந்த பசுமாட்டை மேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய பால், வெண்ணெய், தயிர், மோர் இப்படிப்பட்ட விஷயத்தை வியாபாரம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவிதத்திலையும் 10 பேர் இல்லாதவங்களுக்கு பசியார வச்சுட்டு குழந்தைகளை படிக்க வச்சு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழாட்டியும் கூட சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறார். எந்த ஒரு நேர்மையான மனிதர் ஊரார் போற்றக்கூடிய வகையில் நல்ல முறையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கிருஷ்ணர் நாரதர் பக்கத்தில் இருக்கும்போதே கால்நடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மரித்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட நாரதருக்கு பயங்கர கோபம். ரொம்ப தப்பான வழியில் அறம் தவறி வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துற, ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு மனிதனை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற, இதெல்லாம் உனக்கே நியாயமே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு நாரதர் கேட்குறார். அதற்கு கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் காலத்தின் செயல், எல்லாம் மாயை அப்படின்ட்டு போயிடுறார். நாரதருக்கு பயங்கர கோபம். நாரதர் பின்னாடியே ஓடி போய் கிருஷ்ணரை கேட்குறார், எப்போ பார்த்தாலும் நீ மாயை மாயின்னு ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சுட்டே இருக்கிற, இந்த மாயின்னா என்ன இப்போவே சொல்லு, இந்த நிமிஷமே சொல்லு அப்படின்னு நாரதர் பிடிச்சிக்கிட்டார். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, காலம் வரும்போது நீயே உணர்வேன்ட்டு போயிட்டார். பல நாட்கள் ஆகுது, பல பருவ காலங்கள் மாறுது. கிருஷ்ணரும் நாரதரும் ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போகணுன்னு போகிறாங்க. போகும்போது வழி தவறி இருட்டி போனதுக்கு பிறகு ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. திரும்பி வர தெரியல. இப்போ அந்த இடத்துல போய் கிருஷ்ணர் கேட்குறாரு, ரொம்ப தாகமாக இருக்குது நாரதா, நம்ம கொண்டு வந்தால் தண்ணியும் தீர்ந்துருச்சு, எங்கேயாச்சும் பருகிறதுக்கு நீர் இருந்தால் எப்படியாவது எனக்கு கொண்டு வா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, தாகம் தொண்டை அடைக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நாரதர் என்ன கேட்குறாரு, நம்ம நடுக்காட்டில் இருக்கிறோம், இங்கே போய் எங்கே தொலைவை பார்த்து எப்படி நான் நீர் கொண்டுறது, இருந்தாலும் தீப்பந்தத்தை கொடு, நான் கொண்டு போய் நீர் கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நண்பன் துடிக்கிறத பார்க்க தாளாத இருக்கக்கூடிய நாரதரை பொறுத்த வரைக்கும் நீர் கொண்டுறதுக்காக போயிட்டார். எங்கெங்கேயோ தொலைவி போகிறார். போகும் பொழுது தன்னோட தடத்தை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேயே கிருஷ்ணா ஒரு புகையை போட்டுக்கிட்டே நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டே நானும் போகிற வழியில் எங்கிட்ட இருக்கக்கூடிய அம்புகளை குத்தி வச்சுட்டு போகிறேன், திரும்பி அதை வச்சே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ரொம்ப தூரம் தொலைவி பார்க்குறாரு. ஒரு அரைப்பறலாம் அங்கே போனதுக்கு பிறகு ஒரு குடிசை வீட்டில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்து நாரதர் அங்கே போகிறார். அங்கே ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்குது. அந்த பொண்ணு ரொம்ப கத்தி அழுகிறா. நாரதருக்கா மனசு பதைக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இருந்தாலும் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. நாரதர் கூப்பிட்டு பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பெண்மணி வெளியே வந்து ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு தீப்பந்தத்தில் தங்க சிலையை போல் இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு கேட்குறாரு, எதுனாலமா அழுகிற, ஏன் அழுகிற, என்ன காரணத்துக்கு அழுகிறேன்னு கேட்கும் பொழுது, என்னோடய தாயார் நான் பிறக்கும் போது இறந்துட்டாங்க, நாங்கள் வேடர் குலத்தில் பிறந்தவங்க, எங்கள் அப்பா வேட்டையாடி தான் பொழைச்சிட்டு வருவார், அவர் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிலச்சரிவில் இறந்து போயிட்டார், என்னால் வாழவும் முடியல, எனக்கு சொந்த பந்தமும் இல்லை, யாருமே இல்லை, வாழ்கிறதுக்கும் பிடிக்கல, இருக்கக்கூடிய தானியம் உணவு அத்தனை தீர்ந்துருச்சு, இனிமேட்டு எப்படி சாகணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அழுகிறாங்க. அப்படி அழுகும் பொழுது நாரதரை சொல்கிறாரு, சரிம்மா நீ வருத்தப்படாத, நீ உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உன்னை நான் என்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கிறேன், விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, திக்கற்று நிற்கக்கூடிய எனக்கு நீங்கள் வாழ்க்கை தரீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வரத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரதரை அந்த பெண் மனம் முடிச்சுக்கிறாங்க. இவங்க திருமணம் முடியுது. இவங்களுக்கு 3 மக்கள் பிறக்கிறாங்க. 2வது குழந்தை தவறி போயிடுது. மறுபடியும் 200 குழந்தை பெற்றுக்கிறாங்க. 4 குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்து போய் 3 குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து நல்லபடியாக வளர்த்து சிறப்பான முறையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆடு மாடு குதிரை இதெல்லாம் வச்சு அவரை பொறுத்த வரைக்கும் வேட்டையாடுறது, விவசாயம் பண்ணுறது, இதன் மூலிமா ஜீவனம் பண்ணிகிட்ருக்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் மிகப்பெரிய காட்டு வெள்ளம் வருது. அந்த காட்டு வெள்ளத்தில் அந்த ஊரே அடிச்சுட்டு போகுது. அதில் ஆடு மாடெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட அழகான மனைவி 3 குழந்தைகளை கையில் பிடிச்சிட்டு
அவர் முடிஞ்ச வரைக்கும் மரத்தில் அங்கே இங்கேயும் தாவி ஏற பார்க்குறார். ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்துக்கூடிய காட்டுற வெள்ளம் ஒரு நொடி பொழுதில் அத்தனை பேரை எழுதிட்டு போகுது. மனைவி தன்னுடைய கை குழந்தையை தோளில் போட்டிருக்காங்க. 2 தோல்லையும் நாரதர் தன்னுடைய 2 குழந்தைகளை வச்சுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு ஒரு மரத்தை பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போது மிகப்பெரிய வெள்ளத்தில் அந்த மனைவி தன்னுடைய குழந்தைய நழுவ விடுறாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நாரதரோட கையை விலக்கி விட்டுட்டு வேக வேகமாக குழந்தைய பிடிக்கிறதுக்கு அந்த காட்டாத வெள்ளத்திலேயே போயிட்டாங்க. நாரதருக்கு கடைசி வரைக்கும் உனக்கு உண்மையாக வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த மனைவி தண்ணியை போகிறத பார்த்துட்டு ஜீரணிச்சிக்க முடியல. தன்னுடைய 2 குழந்தைகளையும் மரத்தில் உட்கார வச்சுட்டு மனைவி தேடி ஓடிட்டுருக்கிறார். அலையிறார், அங்கங்கே அலையிறார். மிகப்பெரிய பெருவெள்ளம். அந்த குழந்தைங்களா மரம் அடிச்சுட்டு போய் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குதுங்க. நாரதருக்கு எதையுமே ஜீரணிச்சிக்க முடியல. அவ்வளோ சங்கடத்தில் எல்லா பக்கம் தொலைவை பார்க்குறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் கரை ஒதுங்கிறார் மயக்கம் அடைஞ்சு. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இறந்த சடலத்தில் எடுத்து போட்டுட்ருக்கிறாங்க. அப்போ நாரதர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். மயக்கத்தில் இருக்கக்கூடிய நாரதரை காப்பாற்றும் பொழுது நாரதருக்கோ தன்னோட மனைவி மக்களை இழந்துட்டோமான்னு சொல்லி குற்ற உணர்வில் கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழுகிறார். ஐயோ, என்னுடைய 6 உயிர் மனைவி, சத்தியம் பண்ணி கொடுத்தனே, என் மனைவி இறந்துட்டாங்களே, இருக்காளா இல்லையா, சடலம் எங்கே, என்ன எதுவுமே தெரியலையே, என்ன 3 குழந்தைங்களும் இல்லையே, ஒரு குழந்தை இழந்தப்பவே என் மனைவி கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழுதாலே, இன்றைக்கி எல்லாரும் என் பக்கத்தில் இல்லாமல் அனாதையாக நான் மட்டும் என் உயிரோடு இருக்கிறேன்னு கத்தி கதறி நாரதர் அழுகிறார். அப்போ தூரத்தில் ஒரு குரல் கேட்குது. என்னுடைய நண்பன் தண்ணி கொண்டுறதுக்காக இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி யாரோ தூரத்தில் விசாரிக்கிற சத்தம் கேட்குது. நாரதா, நாரதா, தண்ணி கொண்டு போனையே, என்னாச்சு சொல்லு, எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது நாரதர் தவழ்ந்து போய் கிருஷ்ணர் காலை பிடிச்சு, கிருஷ்ணா, தயவு செய்து என்னோட மனைவி, என்னோடய 6 உயிர் மனைவி, என்னோடய குழந்தைங்க அத்தனை பேர்த்தி காப்பாற்றி கொடுன்னு கெஞ்சுறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்னப்பா நீ தண்ணி ஒன்றுதானே போன, ஏன் இவ்வளோ நேரம்னு கேட்குறாரு. நாரதர் கேட்குறாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ கடவுளாக இருந்தாலும் சரி, நீ சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு புரியல, எனக்கு காதை கட்டின மாதிரி இருக்குது, காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு, என்னோட மனைவி மக்களை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதற்கு பேர் தான் மாயை. இந்த உலகத்தில் எதுவும் நிதர்சனமான உண்மையான வெற்றியும் கிடையாது, உண்மையான தோல்வியும் கிடையாது, எதுவும் உண்மை கிடையாது. அன்னைக்கு செல்வந்தனோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று செல்வம் இருக்க மனிதனுக்கு மீண்டும் செல்வம் சேரட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்போயாச்சும் அவனுக்கு புத்தி வந்து மனம் மாறி 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சிட மாட்டானா, தேவைக்கு மிகுதியாக இருக்கிறத கொடுத்துட மாட்டானான்னு சொல்லிட்டு அவனுக்கு செல்வம் பெருகட்டும்னு சொன்னேன். அப்போயும் அவன் குணம் மாறலை. இல்லாதவ வறியவராக இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதருக்கு அவரோட குணம் மாறுமா மாறாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய பசுமாடுகளும் மரித்து போகட்டும்னு சொன்னோம். அவர் இருக்கக்கூடிய பசுமாடு செத்து போனதுக்கு பிறகும் கூட, மரித்து போனதுக்கு பிறகும் கூட தங்கிட்ட இருக்கக்கூடிய புல்லுக்கட்டை கொண்டே விற்று அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு 4 குழந்தைகளை படிக்க வச்சு இன்னும் நேர்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறார். அப்போ உண்மையாலுமே இந்த மாயையான அந்த உலகத்தில் எதுவும் உண்மையும் கிடையாது, எதுவும் பொய்யும் கிடையாது. நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை தேடி போய் மனிதர்கள் தன்னோட வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே தழுவுறாங்கிற விஷயத்த நாரதர்கிட்ட கிருஷ்ணர் சொல்லி புரிய வச்சார். இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய கருவை எடுத்துக்குங்க. உண்மையாலுமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி கிடையவே கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க. உலகத்தில் மிகப்பெரிய பதவியில் ஜாம்பவானாக வாழ்ந்த அத்தனை பேருமே அவங்க வயோதிக காலத்தில் எப்படி மறிச்சான்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எம்கேடி தியாகராஜ பாகவதரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாகவதராக பாடகராக இருக்கும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன் எங்கெல்லாம் ஒவ்வொரு ஜங்ஷன் நிற்குதோ 10,000 பேர் கூட வருவாங்களாமா. ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகுமாமா. அப்படிப்பட்ட உச்சத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்கேடி தியாகராஜ பாகவதரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இறுதி காலத்தில் செய்யாத குற்றத்திற்கு 2 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து அதனால் சுகர் ஏற்பட்டு இதுதான் சுகர்னு தெரியாமல் கண் வெளிச்சம் போய் குரல் மங்கி போய் இறுதி காலத்தில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்ததாகவும் கவிஞர் வாலி ஐயா அவரை பார்த்து காலில் தொட்டு கும்பிட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, இந்த இடத்துக்கு போகணும், கொண்டு போய் விடுன்னு சொல்கிறார். இவர் டீ வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுத்து அந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கிறார். அவருக்கு நிதானமே தவறி போயிடுச்சு. அதே போல் காமராஜரை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு மனிதர்கிட்ட தோற்கடிக்கப்பட்டார். ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும்
மக்களுக்காக வாழ்ந்தாங்க, தான் வாழவே இல்லை. அப்போது பதவி மிகப்பெரிய சாபத்தேடு. பதவியில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கான்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் குருவோட வீடாக இருக்கக்கூடிய, நீர் வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் கொடூர பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பொழுது நீர்னால் கண்டம் ஏற்படும். நேற்று கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழந்தை படிச்சுட்டு ஒரு தாய் மரணம் அடைஞ்ச ஒரு காட்சி மிகப்பெரிய கொடூரமான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீர்னால் சுனாமி போல் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது நீர்னால் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படணுங்க அமைப்பு இருக்கிறனால ஒன்று மழை பெஞ்சு நஷ்டங்கள் ஏற்படுத்தலாம், புயல் ஏற்படலாம். ஏதோ ரூபத்தில் இயற்கை சிற்றத்தின் மூலயமா கடந்த காலங்களில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வான்வழி தாக்குதல் மூலிமா போர்கள் நிறையா நடந்துச்சு. அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு மேலே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பத்திரமா பார்த்துங்க. குருங்கிறது புத்திரக்காரகன், அந்த வீட்டில் சனி செவ்வாய் இருக்கிறார். நீர்னால் பிரச்சனை கண்டம் ஏற்படணுங்கிற அமைப்பு இருக்கிறனால குழந்தைங்கள நீர் சம்மந்தப்பட்ட பகுதி கூட்டிகிட்டு போகும்போது பெற்றவங்க கவனமாக கூட்டிகிட்டு போங்க. சுனாமி, பேரலை, நீர்னால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய ஒரு வருடம் இருக்கிறனால எச்சரிக்கையும் நிதானமும் கவனம் தேவை. அதனால் தயவுசெய்து பெத்த தாய் தகப்பனுக்கு நற்பெயர் தேடி கொடுங்க. கட்டின மனைவிக்கு உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. கட்டின கணவருக்கு விசுவாசமாக இருங்க. யாரோ ஒருத்தருக்காக உங்கள் வாழ்க்கையில் உயிரை துச்சமாக மதிக்காதீங்க. இது எங்களோட பணிவான வேண்டுகோள். எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது, எல்லா காலத்தின் கைகளில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் பெற்றவங்க தன்னோட குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது இந்த எலெக்ஷன் டைமில் ஜாக்கிரதையாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க இனிமேல் வரக்கூடிய ஒரு காலங்களில் சாதனையாளர்களாக மிளிருவாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.